இப்போ அடலசன்ட் ட்ரக்கு ஆல்கஹால் அப்யூஸ் அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்க போகிறோம். அடலசன்ட் பீரியட் நம்ம ஆல்ரெடி பார்த்துப்போம். 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே நமக்கு தெரியும். ஃபிசிக்கல் அப்புறம் செக்ஷுவல் டெவலப்மெண்ட்டை பியூபர்ட்டின்னு சொல்லுவாங்க. இது 12லேருந்து 19 இயர்ஸ்க்குள்ளே மெச்சூரிட்டி அடையப்படும். அடலசன்ஸ் ஒரு ஹைலி டைனமிக் பீரியட் ஆஃப் ஃபிசியாலஜிக்கல் அப்புறம் சோசியல் சேஞ்சஸ் இந்த இண்டிவிஜுவல்ஸ். அதாவது சோஷியலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் நிறைய சேஞ்சஸ் ஏற்படுறது இங்கே தான் ஹையாக. அடலசன்ட் are vulnerable to the group pressure. Many youngsters are present into the experiment with the alcohol and drugs. அதாவது நிறைய யங்ஸ்டர்ஸ் அவங்களோட சுற்றி பழகிறவங்க, இந்த பியர்ஸ்னால் நம்மளோட ஏஜ் குரூப்ஸ் இல்லைனா நமக்கு மெயினாக இருக்கவங்க நம்மளை ப்ரெஷர் பண்ணி நிறைய பேர் ட்ரக்ஸ் யூஸ் பண்ண சொல்லி பழக்கி விடுறாங்க. ப்ராப்பர் எஜுகேஷனும் கைடன்ஸும் அந்த யூத்துக்கு கொடுத்தோம்னா அப்படி கொடுக்குற போது அவங்க நோ சொல்லிடுவாங்க. ட்ரக்குக்கும் இதுக்கும் நோ சொல்லிவிட்டு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆல்கஹால் சைக்கோ ஆக்டிவ் ட்ரக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிரெயின் மேலே ஆக்ட் ஆகி அந்த பர்சனோட மைண்டும் பிஹேவியரையும் அஃபெக்ட் பண்ணும். இது டிப்ரெசண்ட்டாக இருக்கும். ஒரு சில டைம் இது நர்வஸ் சிஸ்டம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை ஸ்லோ பண்ணிடும், அதோட ஆக்டிவிட்டி எல்லாமே. Intake of certain drugs for the purpose than other the normal clinical use in the amount of frequency impair of physical, physiological, psychological function is called drug abuse. அதாவது இன்டேக் நம்ம ட்ரக்ஸை நார்மல் கிளினிக்கல் யூஸுக்கு இல்லாமல் அந்த அமௌண்ட்டை மீறி நம்ம ஒருத்தரோட ஃபிசியாலஜிக்கல் இது பண்ணோம்னா அவங்க யூஸ் பண்ணோம்னா வச்சுக்கோங்க ஃப்ரீக்வன்ஸாக, அது நம்மளை ஃபிசிக்கலாகவும் ஃபிசியாலஜிக்கலாகவும் சைக்காலஜிக்கலாகவும் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இம்பேர்னா செயலிழக்க வச்சிரும். அதுதான் ட்ரக் அப்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரக்ஸ் காமன்லி அப்யூஸ்ட் இன்க்ளூட் ஆப்போய்ட்ஸ், கெனாபாய்ட்ஸ், கொக்கோ ஆல்கைடு, இதெல்லாம் சம் சப்ஸ்டன்ஸு. ஆப்பியட்ஸ் ட்ரக்கு. இது ஆப்பியட் ரெப்பக்டரோட ப்ரெசண்ட் ஆகி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்துலேயும் இன்டெஸ்டைன்லேயும் பைண்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் ஒரு கெமிக்கலி டை அசிட்டைல் மோர்பைன் இருக்கும். இது ஒயிட்டாக இருக்கும், ஓடர்லெஸ்ஸாக இருக்கும், பிட்டர் கிறிஸ்டலைன் காம்பவுண்டாக இருக்கும். இது அசிட்டலைன் ஆஃப் மார்பைன்லேருந்து கிடைக்குது. இது எங்கேருந்து எடுக்குன்னா பாப்பி பிளான்ட்லோட ஃப்ளாஸ்லேருந்து எடுப்பாங்க. மோர்பின் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பெயின் கில்லர். இது சர்ஜரி முதல் தான் கொடுப்பாங்க. மோஃபைன், ஓகேவா. இது நாட்ரோட்டிக் ட்ரக்காக வைல்டாக யூஸ் பண்ணுறாங்க, அப்யூஸ் ட்ரக்காக. இது இப்படி ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால அந்த பாடி ஃபங்க்ஷன்ஸ்லேயே ஸ்லோ டவுன் பண்ணியும் டிப்ரெஷனை ஏற்படுத்தும். கெனபாய்ட்ஸ் ஒரு குரூப் ஆஃப் கெமிக்கல் அப்டைன் பண்ணி தான் கெனபாய்ட்ஸ் சாப்பிட்டா இந்த இந்தியன் ஹெம்ப் பிளான்ட்லேருந்து கிடைக்குது. இது நேச்சுரல் காம்பவுண்ட்ஸ் மஞ்சுரங்கா, கஞ்சா இதெல்லாம் இருக்கும். இட் ரெஃபர்ஸ் டு த டிரான்ஸ்மோட்டா. இது நியூரோ டிரான்ஸ்மிட்டரில் இன்வெக்ட் ஆகி சிஎன்எஸில் ஆட் பண்ணி நம்ம சென்ஸை ரொம்ப குறைச்சி விட்ருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கொக்கைனா ஒரு ஒயிட் பவுட்ரு. இது கொக்கோ பிளான்ட்லேருந்து கிடைக்கும். இது காமனாக கோக் அப்படின்னு சொல்லுவாங்க. கொக்கைன் ஃபிசியாலஜிக்கல் அப்புறம் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸை ஏற்படுத்தும். அதர் பிளான்ட் என்ன இருக்கும்னா டெட்டாரியா, இதெல்லாம் அதாவது ஊமத்தம்பூ, இதெல்லாம் கூட ஒரு ட்ரக்ஸ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. லங் அப்புறம் நர்வ் சிஸ்டத்தெல்லாம் பாதிக்கும். இங்கே இருக்குது. ட்ரக்ஸ் லைக் மெத்தாபெட்டாமைன், அம்பேட்டஸ், பேரிட்டிஸ், இந்த மாதிரி இருக்கிற ட்ரக்ஸ் எல்லாம் மெடிசன் பேஷண்ட்க்கு அந்த மென்டல் இல்னஸ், அதாவது டிப்ரெஷன்லேயும் இனோசமியாலேருந்து வர்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டொபாக்கோ சியூ பண்ணுவாங்க, அப்புறம் ஸ்டஃப்பாக யூஸ் பண்ணிக்குவாங்க. இது கார்பன் மோனாக்சைடை இன்க்ரீஸ் பண்ணி பிளட்டில் அந்த ஆக்சிஜன் பைண்ட் ஆகிறத தடுத்து நம்மளோட ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி ஏற்படுத்தும். டொபாக்கோ நாக்டோயின் அப்புறம் இதில் என்னது நாக்டைன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் இருக்கும். கார்பன் மோனாக்சைடு இருக்கும், தார் இருக்கும். இது ஹார்ட்டு,
லங்ஸு, சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்தெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தும். சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம்னு இல்லை, எல்லா நர்வ் சிஸ்டம், சென்ட்ரல், பெரிபரல், அது அந்த நர்வ் சிஸ்டத்தெல்லாம் பாதிப்பு ஏற்படுத்தும். அக்ரீனல் கிளான்ஸ் வந்து நாக்டினை ஸ்டிமுலேட் பண்ணி பிளட் ப்ரெஷரையும் ஹார்ட் பீட்டையும் இன்க்ரீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடிக்ஷன் அப்புறம் டிபெண்டன்சி, அதாவது இதில் எப்படி அடிக்ஷனும் அப்புறம் டிபெண்டன்சி ஆகுறதுன்னு பாருங்கள். அடிக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ஃபிசியாலஜிக்கலாக இல்லைனா சைக்காலஜிக்கலாக நீட் டு டூ ஆர் டேக் அ சப்ஸ்டன்ஸ் சச் அஸ் ஆல்கஹால் டு பாயிண்ட் வேர் இட் குட் பி ஹார்ம்ஃபுல் டு இண்டிவிஜுவல். அடிக்ஷன்னா என்ன, அதாவது ரொம்ப அடிக்ட் ஆகிக்கிறது, ஃபிசியாலஜிக்கலாக இல்லைனா சைக்காலஜிக்கலாக அதை எடுத்தால் தான் உங்களால் வேறு எந்த வேலையுமே செய்ய முடியும். அதாவது ஒரு சிலருக்கும் ஆல்கஹால் வந்து ஒரு சிலர்லாம் நைட் குடிச்சாதான் தூங்குவாங்க, அது மாதிரி இருக்கிறதுலாம் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அடிக்டிவ் பிஹேவியர் வந்து ஒரு பர்சனலாக அவங்கள வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவர் டைம் அடிக்ட் ஆனாங்கன்னா ஒருத்தர் வந்து லூஸ் நாட் ஒன்லி தேர் ஜாப்ஸ், அவங்களோட ஜாபை மட்டும் லூஸ் பண்ண மாட்டாங்க, ஹோமு, மணி, ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஃபேமிலி ரிலேஷனு, கான்டாக்டு, வேர்ல்டோட இருக்க கான்டாக்ட் எல்லாத்தையுமே லூஸ் பண்ணிடுவாங்க. அடிக்ஷன் டு த ட்ரக்ஸும் ஆல்கஹாலும் வந்து சைக்காலஜிக்கல் அட்டாச்மெண்ட் வந்து ஏற்படுத்தும் எப்போருமையாக. அப்புறம் டெம்ப்ரவரி ஃபீலிங் ஆஃப் வெல்பீயிங் இதெல்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ட்ரக்ஸையும் ஆல்கஹாலையும் ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணோம்னா அந்த டோலரன்ஸ் லெவல் வந்து நம்ம பாடியில் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து அஃபெக்ட் ஆகிரும், டோலரன்ஸ் லெவல் வந்து அஃபெக்ட் ஆகிரும். இந்த ரெசப்டர்ஸ் வந்து ஹையஸ்ட் டோசஸ் ஆஃப் ட்ரக்ஸு அப்புறம் ஆல்கஹாலில் வந்து எடுக்கும் போது நமக்கு வந்து கிரேட்டர், ரொம்ப சாப்பிடும் போது நமக்கு அடிக்ஷன் ஏற்படுத்திடும். எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸு ஆல்கஹால் வந்து ஃபிசியாலஜிக்கல் அப்புறம் சைக்காலஜிக்கல் டிபெண்டன்சிக்கு ஏற்படுத்திடும். அதாவது ஒரு ஃபிசியாலஜிக்கலாக ஒரு அடிமைத்தனமாக இந்த இது மாதிரி ஏற்படுத்திடும். சைக்காலஜிக்கல் டிபெண்டன்சி வந்து ட்ரக்ஸ் வந்து ஹூக்ட் ஆன் டூ ட்ரக்ஸு, அது சாப்பிட்ற மாதிரி இது ஏற்படுத்திடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரக் யூசஸ் வந்து எப்போதுமே அவங்க வந்து கண்டினியூஸாக அந்த ட்ரக்ஸு அப்புறம் அவங்களோட கிராவிங் மைண்டை தான் இது பண்ணுவாங்க. இதை வந்து எனஃப்ரமியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மென்டல் அப்புறம் எமோஷனலாக ஏற்படுத்தும் அந்த ட்ரக்ஸோட. ஃபிசியாலஜிக்கல் டிபெண்டன்சி பாருங்கள், பாடி யூசஸில் வந்து கண்டினியூஸாக ப்ரெசன்ஸ் ஆஃப் ட்ரக்ஸில் இருக்கணும்பாங்க. இப்போ வந்து இஃப் த ட்ரக் வந்து ஸ்டாப் ஆச்சுன்னா அவங்களுக்கு வந்து நிறைய சிம்டம்ஸ், அந்த சிம்டம்ஸ்லாம் நிறையா வித்ட்ரால் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சென்ஸில் வந்து பாடி வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கும். அவங்க வந்து எப்போதுமே அந்த ப்ரொடெக்ட், அதாவது எதிர்த்துக்கிட்டே இருப்பாங்க, ட்ரக்ஸ் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வித்ட்ரால் சிஸ்டம்ஸ் வந்து மைல்ட் டெமர்லேருந்து கன்ஃபியூஷன் வரையில போகும், டிப்ரெஷன் மூடாக இருக்கும், அனெக்சைட்டி, தனிமையாக ஃபீல் பண்ணுவாங்க, நர்வஸ்னஸ், பயப்படுவாங்க, ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்பாங்க, இரிட்டபிலிட்டி, அதாவது எரிச்செறிஞ்சு விழுந்துக்கிட்டு இருப்பாங்க, அவங்களோட த்ரோட்லாம் ட்ரை ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து டிபெண்ட் டைப் ஆஃப் ட்ரக்ஸு. த எஃபெக்ட் ஆஃப் ஆல்கஹாலும் ப்ரிவென்ஷனும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.